ஆல்கஹால் சாப்பிட்டாதான் கெட்டது, கூல் லீப் யூஸ் பண்ணா ஒன்னும் செய்யாதுன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால வர விளைவுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட வாயில துர்நாற்றம் ஏற்படும், உங்களோட பல்லோட கலர் மாறிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் லூகோபிளாகியா அப்படிங்கிற டிசீஸ் அஃபெக்ட் ஆகும். அப்படின்னா உங்களோட நாக்குல வெள்ளை வெள்ளையா பட ஆரம்பிச்சிடும். இது நாளடைவுல உங்களுக்கு கேன்சரா மாறுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. இதை நிறுத்துங்கன்னு சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா நிறுத்த முடியாம கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த டிப் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இஞ்சியை சின்ன சின்னதா கட் பண்ணி எலுமிச்சம்பழ ஜூஸ்ல ஊற வச்சுக்கோங்க. 4 மிளகு எடுத்து அதுல நச்சு போட்டுக்கோங்க. இதை ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிட்டு எப்போ உங்களுக்கு அந்த கூல் லிப்பை யூஸ் பண்ணணும்னு தோணுதோ அப்ப உங்க நாக்குல வச்சு கடிச்சுக்கோங்க. இதுல சல்ஃபர் இருக்கு அப்படிங்கறதுனால உங்களுக்கு கூல் லிப் சாப்பிடுற அந்த எண்ணத்தை கம்மி பண்ணும். யார் கூல் லிப் சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர். நான் சொல்றேன், இந்த ஒரே ஒரு நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக் ரெசிபியை டெய்லி ஒரு டீஸ்பூன் எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்க உடம்புல எந்த பிரச்சனையும் வராது. எந்த பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும். ஹாஸ்பிட்டல் போற அவசியமே இருக்காது. என்னன்னு பாத்துடலாமா? 6 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க, 200 இஞ்சி எடுத்துக்கோங்க, ரெண்டையும் நல்லா சீச்சு வச்சுக்கோங்க. இது கூட 2 எலும்பிச்சம்பழ ஜூஸை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது கூடவே 100 கிராம் தேன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல கிளாஸ் பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி காலையில 200 ml தண்ணியில 1 டீஸ்பூன் இந்த கலவையை நீங்க கலந்து குடிச்சிட்டு வரீங்க அப்படிங்கும் போது இதுல ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி, ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்றனால உங்க உடம்புல இருக்கிற பாக்டீரியா, ஃபங்கஸ் எல்லாம் அழியோட அழிச்சிடும். அது மட்டும் இல்லாம இது இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்றதுனால உங்களோட இன்ஃபெக்ஷன், இனிமே வரக்கூடிய இன்ஃபெக்ஷனையும் தடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா செரிமானம் ஆகும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யார் ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி உணவுகளை பத்தி தெரியாத நிறைய விஷயம் டெய்லியும் தெரிஞ்சுக்கலாம். லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. பொதுவாவே காய்கறிகள்ல அளவுக்கு அதிகமான சத்துக்கள் இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை விட அதிகமா 40 டைம்ஸ் 40 மடங்கு அதிகமா வைட்டமின்ஸ், மினரல்ஸ் மைக்ரோ கிரீன்ல இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? மைக்ரோ கிரீன்ஸ்லாம் வேற ஒண்ணும் இல்ல, முளைக்கட்டின விதைகள்ல இருந்து முதல்ல வரக்கூடிய இலைகளை தான் மைக்ரோ கிரீன்ஸ் சொல்லுவோம். காய்கறிகளை காட்டிலும் ஆன்டி ஆக்சிடென்ட், பாலிபினால்ஸ், ஃபைபர்ஸ் எக்கச்சக்க சத்துக்கள் அதிகமா இருக்கு. இதை நம்ம தொடர்ந்து உணவுகள்ல சேர்த்துட்டே வரனால கேன்சரை எதிர்த்து போராடும். ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் பிரிவென்ட் பண்ண உதவியா இருக்கும். கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணி வெயிட் ரெடியூஸ் பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. கொத்தமல்லி மாதிரி தான். கொத்தமல்லி நம்ம எதுல டாப்பிங் பண்ணுவோம், நீங்க அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சாலட்லயோ இல்ல வாட் எவர் எதுல வேணும்னாலும் நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்க பச்சையா சாப்பிடறதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு வராது. ஆக்சுவலி 1 வீக் நான் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையிலேயே நல்ல ரிசல்ட் இருக்குதான். நம்ம எல்லாரும் டெய்லி காலையில பிரஷ் பண்ணதுக்கு அப்புறம் வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்கிறோம். அது குடிச்சா நல்லதுன்றது எல்லாத்துக்குமே தெரியும். எதுக்கு நல்லது, எப்படி குடிச்சா நம்மளுக்கு நல்லது பாத்திரலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம நைட்ல இருந்து காலையில வரைக்கும் நிம்மதியா தூங்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அதுதான் காஸ்மிக் எனர்ஜி. அது நம்மளோட எச்சில், சலைவால இருக்கும். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எச்சில்ல நம்மளுக்கு ஹை ஆசிட் கண்டென்ட் இருக்கு. தேர்ட் ஒன், ஹீலிங் கெப்பாசிட்டி. உங்களோட புண்களை ஆத்தக்கூடிய தன்மை அந்த எச்சில்ல இருக்கு. பிரஷ் பண்றதுக்கு அப்புறம் நம்ம குடிக்கிறத காட்டிலும் பிரஷ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம தண்ணியை குடிக்கிறோம் அப்படிங்கும் போது இந்த சலைவாவோட சேர்த்து வயிற்றுல இருக்கிற கிருமிகள் எல்லாத்தையுமே அழியோட அழிச்சிடும். ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல எந்த ஒரு கிருமி பிரச்சனையும் இல்லாம இருக்கணும். நம்ம மத்தவங்கள்ட்ட பேசும்போது வாயில இருந்து துர்நாற்றம் வரக்கூடாது. நம்ம என்ன சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகணும். நம்மளோட ஸ்கின்னோ சரி, ஹேரோ சரி நல்லா ஆரோக்கியமா இருக்கணும். இது எல்லாமே நம்ம இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறப்ப நடக்கும். யாராரு டெய்லி காலையில தண்ணி குடிக்கிறாங்களோ குடிக்கலையோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி உணவுகளை பத்தி தெரியாத நிறைய விஷயம் டெய்லியும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க.